ஓம் சாந்தி 30/7/2024. இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் ஒரு தந்தை ஆவார். அவர் உங்களது எல்லா துக்கங்களையும் நீக்கி விடுகிறார். மனிதர்கள் எவர் ஒருவருடைய துக்கத்தையும் நீக்க முடியாது. கேள்வி: உலகில் அமைதியற்ற தன்மைக்கான காரணம் என்ன? அமைதி எவ்வாறு ஸ்தாபனையாகும்? பதில்: பல தர்மங்கள் இருப்பதே உலகில் அமைதியற்ற தன்மைக்கான காரணமாகும். கலியுக கடைசியில் ஒற்றுமையின்மை ஏற்படும் பொழுதுதான் அமைதியற்ற தன்மை ஏற்படுகிறது. தந்தை ஒரு சத்திய தர்மத்தை உருவாக்குகிறார். அங்கு அமைதி ஏற்படுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சியில் அமைதி இருந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. தூய்மையான தர்மம், தூய்மையான கர்மம் இருந்தது. நன்மை செய்யக்கூடிய தந்தை மீண்டும் அந்த புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதில் அமைதியற்ற தன்மையின் பெயரே இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தைதான் ஞானக்கடல் என்று அழைக்கப்படுகிறார். இது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கூட நிறைய சமூக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மும்பையில் குறிப்பாக கூட்டம் நடைபெறும் இடத்தின் பெயர் பாரதிய வித்யா பவன். இப்பொழுது கல்வி என்பது இரண்டு விதமானது. ஒன்று பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படும் ஸ்தூல கல்வி. இப்பொழுது அதை வித்யா பவன் என்று கூறுகிறார்கள். அவசியம் அங்கு வேறு ஏதோ விஷயம் உள்ளது. இப்பொழுது கல்வி என்று எதற்கு கூறப்படுகிறது என்பதை மனிதர்கள் அறியாமல் உள்ளார்கள். இதுவோ ஆன்மீக வித்யா பவன் ஆகி இருக்க வேண்டும். வித்யா என்று ஞானத்திற்கு கூறப்படுகிறது. பரமபிதா பரமாத்மா தான் ஞானக்கடல் ஆவார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணரை ஞானக்கடல் என்று கூற மாட்டார்கள். சிவபாபாவின் புகழ் தனிப்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ் தனிப்பட்டது. பாரதவாசிகள் குழம்பி இருக்கிறார்கள். கீதையின் பகவான் என்று ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து கொண்டு அமர்ந்துள்ளார்கள். ஆக வித்யா பவன் ஆகியவற்றை திறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். வித்யா என்பது கீதையின் ஞானம். அந்த ஞானமோ ஒரே ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. அவர் ஞானக்கடல் என்று கூறப்படுகிறார். இதை முழு மனித குலமும் அறியாமல் இருக்கிறது. பாரதவாசிகளின் தர்ம சாஸ்திரம் உண்மையில் ஒன்றே ஒன்றுதான். அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தலையாயது பகவத்கீதை. இப்பொழுது பகவான் என்று யாரை சொல்லலாம் என்பதையும் இந்த சமயம் பாரதவாசிகள் புரிந்து கொள்வது இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரை அல்லது ராமரை அல்லது தங்களையே பரமாத்மா என்று கூறிவிடுகிறார்கள். இன்றைய காலம் தமோ பிரதானமானது. ராவண ராஜ்யம் தானே. குழந்தைகளாகிய நீங்கள் யாருக்காவது புரிய வைக்கும் பொழுது சிவ பகவான் வாக்கியம் என்று கூறுங்கள். முதலில் ஞானக்கடல் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா ஆவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். சிவராத்திரியும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் யாருக்குமே புரிவது இல்லை. அவசியம் சிவன் வந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ராத்திரி கொண்டாடுகிறார்கள். சிவன் யார் என்பது கூட தெரியாது. தந்தை கூறுகிறார், பகவானோ அனைவருக்கும் ஒரே ஒருவர்தான். அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள். ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா ஆவார். அவரைதான் ஞானக்கடல் என்று கூறுவார்கள். தேவதைகளிடம் இந்த ஞானம் இல்லை. எந்த ஞானம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானம் எந்த ஒரு மனிதரிடமும் கிடையாது. பழமையான ரிஷி முனிவர்களுக்கும் தெரியவில்லை என்று கூறினார்கள் என்றும் சொல்கிறார்கள். பழமையான என்பதற்கான பொருளும் அவர்களுக்கு தெரியாது. சத்யுக திரேதா என்பது பழமையானது. சத்யுகம் என்பது புதிய உலகமாகும். அங்கு ரிஷி முனிவர்கள் இருக்கவே இல்லை. இந்த
ரிஷி முனிவர்கள் ஆகிய அனைவரும் பின்னால் வந்துள்ளார்கள். அவர்களுக்கும் கூட இந்த ஞானத்தை பற்றி தெரியாது என்று கூறிவிடுகிறார்கள். அவர்களுக்கே தெரியவில்லை என்றால் இப்பொழுது தமோகுண பாரதவாசிகளுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? இந்த சமயத்தில் விஞ்ஞானத்தின் அகம்பாவம் கூட எவ்வளவு உள்ளது? இந்த அறிவியல் மூலமாக பாரதம் சொர்க்கமாகிவிட்டுள்ளது என்று நினைக்கிறார்கள். இது மாயையின் பகட்டு என்று கூறப்படுகிறது. பகட்டின் வீழ்ச்சி என்ற ஒரு நாடகம் கூட உள்ளது. இந்த சமயம் பாரதத்தின் வீழ்ச்சியாகும் என்று கூறவும் செய்கிறார்கள். சத்யுகத்தில் மேன்மை இருந்தது, இப்பொழுது வீழ்ச்சியாகும். இது சொர்க்கமாக உள்ளதா என்ன? இதுவோ மாயையின் பகட்டு ஆகும். இது அழியத்தான் போகிறது. மனிதர்கள் கருதுகிறார்கள் விமானங்கள் உள்ளன, பெரிய பெரிய அரண்மனைகள் உள்ளன, மின்சாரங்கள் உள்ளது, இதுவே ஸ்வர்க்கம். யாராவது இறந்தாலும் கூட சொர்க்கம் சென்றதாக கூறுகிறார்கள். இறந்தவர் சொர்க்கம் சென்றார் என்றால் அந்த சொர்க்கம் வேறொரு உலகம் என்று கூட புரிந்து கொள்வது இல்லை. இதுவோ ராவணனுடைய பகட்டு ஆகும். எல்லை இல்லாத தந்தை சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சமயம் மாயை மற்றும் இறைவனுடைய அசுர மற்றும் ஈஸ்வரிய உலகின் போட்டிக்கான சமயம். இதுவும் பாரதவாசிகளுக்கு புரிய வைக்க வேண்டியுள்ளது. இன்னும் அதிகமான துக்கம் வரப்போகிறது, அளவற்ற துக்கம் வரப்போகிறது. சொர்க்கம் சத்யுகத்தில் தான் இருக்கும், கலியுகத்தில் இருக்க முடியாது. புருஷோத்தம சங்கம யுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது கூட யாருக்கும் தெரியாது. தந்தை இதையும் புரிய வைக்கிறார். ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. இருளில் தடிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இறைவனை சந்திப்பதற்காக எவ்வளவு வேத சாஸ்திரம் ஆகியவை படிக்கிறார்கள். பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு, அதுவே பிராமணர்களின் பகல் மற்றும் இரவு. உண்மையான வாய்வழி பிறந்த பிராமணர்கள் ஆவீர்கள். அவர்கள் கலியுக வயிற்றின் வழி பிறந்த பிராமணர்கள். நீங்கள் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள் ஆவீர்கள். இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் வரும். பாரதம் சதோ பிரதானமாக இருந்தது, அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. எனவே அவசியம் இது நரகமாகும். அதனால்தான் நரகத்திலிருந்து சொர்க்கம் செல்கிறோம். அங்கு அமைதியும் சுகமும் உள்ளது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யமாகும். மனிதர்களின் எண்ணிக்கை எப்படி குறைய முடியும் என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். அமைதியற்ற தன்மை எப்படி குறைய முடியும்? அமைதியற்ற தன்மை இருப்பதே பழைய உலகமான கலியுகத்தில். புதிய உலகத்தில்தான் அமைதி இருக்கும். சொர்க்கத்தில் அமைதி உள்ளது அல்லவா? அதற்குதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது. ஹிந்து தர்மம் இப்பொழுதுதான் உள்ளது. இதை ஆதி சனாதன தர்மம் என்று கூற முடியாது. இதுவோ இந்துஸ்தான் என்ற பெயரில் இந்து என்று கூறிவிடுகிறார்கள். ஆதி சனாதன தேவதா தர்மம் இருந்தது. அங்கு முழுமையாக தூய்மை, சுகம், அமைதி, ஆரோக்கியம் அனைத்தும் இருந்தது. இப்பொழுது கூப்பிடுகிறார்கள், நாங்கள் தூய்மையற்றவர்களாக உள்ளோம், ஹே பதீத பாவனரே வாருங்கள். இப்பொழுது கேள்வியாவது, பதீத பாவனர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணரை அவ்வாறு கூற மாட்டோம். பதீத பாவனர் பரமபிதா பரமாத்மா தான், ஞானக்கடலாவார். அவரே வந்து படிப்பு சொல்லித் தருகிறார். ஞானத்திற்கு படிப்பு என்று கூறப்படுகிறது. முழு ஆதாரமும் கீதையின் மீது உள்ளது. இப்பொழுது நீங்கள் கண்காட்சி, அருங்காட்சியகம் ஆகியவை அமைக்கிறீர்கள். ஆனால் இதுவரையிலும் பிகே என்பதன் பொருளை புரியாமல் உள்ளார்கள். இது ஏதோ புதிய தர்மமாகும் என்று நினைக்கிறார்கள். கேட்கிறார்கள், ஒன்றும் புரிந்து கொள்வது இல்லை. முற்றிலும் தமோ பிரதானமான கல் புத்தி என்று தந்தை கூறியுள்ளார். இந்த சமயம்
விஞ்ஞானத்தின் அகங்காரம் உடையவர்களும் பெருகிவிட்டனர். அறிவியல் மூலமாக தங்களையே அழித்துக் கொள்கிறார்கள் என்றால் கல்புத்தி என்றுதான் கூற வேண்டும் அல்லவா? தங்க புத்தி என்று கூறுவார்களா என்ன? வெடிகுண்டுகள் ஆகியவை தங்களுடைய அழிவுக்காக தான் தயாரிக்கிறார்கள். அப்படியின்றி சங்கரர் ஏதோ அழிக்கிறார் என்பது அல்ல. இல்லை, இவர்கள் தங்களுடைய அழிவுக்காக எல்லாம் தயாரித்துள்ளார்கள். ஆனால் தமோ பிரதான கல்புத்தியினர் புரிந்து கொள்வது இல்லை. எவற்றையெல்லாம் உருவாக்குகின்றனரோ இந்த பழைய சிருஷ்டியின் அழிவிற்காக தான் அழிவு ஆக வேண்டியுள்ளது. அப்பொழுதுதான் பிறகு புதிய உலகத்தின் வெற்றி முழக்கம் ஏற்படும். அவர்கள் பெண்களின் துக்கத்தை எப்படி நீக்குவது என்று நினைக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் யாருடைய துக்கத்தையும் நீக்க முடியுமா என்ன? துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். தேவதைகளையும் சொல்ல முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரும் தேவதைதான், பகவான் என்று சொல்ல முடியாது. இதுவும் புரிந்து கொள்வது இல்லை. யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிராமணராகி மற்றவர்களுக்கும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். யார் ராஜ்ய பதவியினுடையவர் அல்லது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடையவர்களோ அவர்கள் வெளிப்படுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணர் எப்படி சொர்க்கத்திற்கு எஜமானரானார்கள்? உலகிற்கு எஜமானராகும் வரையில் என்ன கர்மம் செய்தார்கள்? இந்த சமயம் கலியுக முடிவில் அநேக தர்மங்கள் உள்ளன. எனவே அமைதியற்ற தன்மை உள்ளது. புதிய உலகத்தில் இது போல ஆகுமா என்ன? இப்பொழுது இது சங்கம யுகமாகும். இப்பொழுது தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். தந்தைதான் கர்மம், அகர்மம், விகர்மம் பற்றிய ஞானத்தை கூறுகிறார். ஆத்மா ஷரீரம் எடுத்து கர்மம் செய்ய வருகிறது. சத்யுகத்தில் செய்யும் கர்மங்கள் அகர்மமாகி விடுகின்றன. அங்கு பாவ கர்மம் ஏற்படாது, துக்கமும் ஏற்படாது. கர்மம், அகர்மம், விகர்மம் பற்றிய நிலையை தந்தைதான் வந்து கடைசியில் கூறுகிறார். நான் இவருடைய அநேக பிறவியின் கடைசி பிறவியில் வருகிறேன். இந்த ரதத்தில் பிரவேசம் செய்கிறேன். அகால மூர்த்தி ஆத்மாவினுடையது இது ரதம். ஒரு அமிர்தசரில் மட்டும் அல்ல, எல்லா மனிதர்களுடைய அகால பீடம் உள்ளது. ஆத்மா அகால மூர்த்தி ஆகும். இந்த ஷரீரம் அதன் மூலம் பேசுகிறது, நடக்கிறது. அகால ஆத்மாவின் இது சைத்தன்ய பீடம். அகால மூர்த்திகளோ அனைவரும் ஆவார்கள். மற்றபடி ஷரீரத்தை காலன் சாப்பிட்டு விடுகிறான். ஆத்மாவோ அழியாதது ஆகும். பீடத்தையோ அழித்து விடுகிறார்கள். சத்யுகத்தில் பீடங்கள், அதாவது மனிதர்கள் அதிகமாக இருப்பார்களா என்ன? இந்த சமயம் கோடிக்கணக்கான ஆத்மாக்களின் பீடம் உள்ளது. அகால் என்ற ஆத்மாவிற்கு கூறப்படுகிறது. ஆத்மாதான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகிறது. நானோ என்றைக்குமே சதோ பிரதானம் தூய்மையாக ஆவேன். பழமையான பாரதத்தின் யோகம் என்று கூறுவார்கள். கீதையை பொய்யாக்கி விட்டார்கள். வாழ்க்கை சரித்திரத்தில் பெயரை மாற்றிவிட்டுள்ளார்கள். தந்தைக்கு பதிலாக குழந்தையின் பெயரை போட்டுவிட்டுள்ளார்கள். சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்படி வருகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. சிவன்தான் பரம ஆத்மா ஆவார். அவரது புகழ் முற்றிலும் வேறு. ஆத்மாக்களின் புகழ் முற்றிலும் வேறு. ராதை கிருஷ்ணர் தான் லக்ஷ்மி நாராயணன் ஆவார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். லக்ஷ்மி நாராயணருடைய இணைந்த ரூபம்தான் விஷ்ணு என்று கூறப்படுகிறது. வித்தியாசம் கிடையாது. மற்றபடி 4 புஜங்களுடைய 8 புஜங்களுடைய மனிதர்கள் யாரும் இருப்பது இல்லை.
இல்லை. தேவிகள் ஆகியோருக்கு எவ்வளவு புஜங்கள் கொடுத்து விட்டுள்ளார்கள். புரிய வைப்பதற்கு நேரம் பிடிக்கிறது. தந்தை கூறுகிறார், நான் ஏழை பங்காளனாக உள்ளேன். நான் வருவதும் பாரதம் ஏழை ஆகிவிடும் பொழுது, ராகுவின் கிரகணம் ஏற்படும் பொழுது குருதசை இருந்தது. இப்பொழுது ராகுவின் கிரகணம் பாரதத்தில் மட்டுமென்ன, முழு உலகத்தின் மீதும் உள்ளது. எனவே தந்தை மீண்டும் பாரதத்தில் வருகிறார். வந்து புதிய உலகத்தை உருவாக்குகிறார். அது சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் கூறுகிறார், நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இரட்டை கிரீடம் உடைய சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகிறேன். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்பொழுது அது இல்லை. தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள். தந்தை அவரே வந்து தனது, அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பின் அறிமுகத்தை அளிக்கிறார். உங்களிடம் கண்காட்சி, மியூசியம் ஆகியவற்றிற்கு இவ்வளவு பேர் வருகிறார்கள். புரிந்து கொண்டு விடுவார்களா என்ன? யாராவது ஒருவர்தான் புரிந்து கொண்டு கோர்ஸ் எடுக்கிறார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பை அறிகிறார்கள். படைப்பவர் எல்லையில்லாத தந்தை ஆவார். அவரிடமிருந்துதான் எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த ஞானம் தந்தைதான் அளிக்கிறார். பிறகு ராஜ்யம் கிடைத்து விடுகிறது. ஆக அங்கு ஞானத்தின் அவசியமில்லை. அது புதிய உலகம், நரகத்திற்கு கீழான நிலை என்று கூறப்படுகிறது. தந்தை மிக நல்ல முறையில் புரிய வைக்கிறார். குழந்தைகளும் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும். லக்ஷ்மி நாராயணருடைய படத்தை காண்பிக்க வேண்டும். இந்த உலகில் அமைதி உருவாகி கொண்டிருக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை. அதை தந்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். தேவதையினுடையது பவித்திர தர்மமாக, பவித்திர கர்மமாக இருந்தது. இப்பொழுது இது விகாரி உலகமாக இருக்கிறது. புதிய உலகம் விகாரமற்ற உலகம், சிவாலயம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது புரிய வைக்க வேண்டியுள்ளது. அப்பொழுதுதான் பாவம் ஒன்றும் அறியாதவர்களுக்கு சிறிதளவு நன்மை ஏற்படும். தந்தைதான் நன்மை செய்யக்கூடியவர் என்று கூறப்படுகிறார். அவர் புருஷோத்தம சங்கம யுகத்தில் நன்மை செய்யக்கூடிய யுகத்தில் வருகிறார். நன்மை செய்யக்கூடிய தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை செய்கிறார். பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை உருவாக்கி விடுகிறார். ஞானத்தினால் சத்கதி கிடைக்கிறது. இது பற்றி தினமும் நேரம் எடுத்து புரிய வைக்க முடியும். கூறுங்கள், படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசி பற்றி நாம் தான் அறிந்துள்ளோம். இது கீதையின் சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பகவான் வந்து ராஜயோகத்தை கற்பித்துள்ளார். இரட்டை கிரீடம் உடையவராக ஆக்கியுள்ளார். இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட ராஜயோகத்தினால் இதுபோல ஆகியுள்ளார்கள். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்கிறார்கள். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ராஜயோகத்தின் படிப்பு வருமானத்திற்கான வழி. ஏனென்றால் இதன் மூலம்தான் நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிறீர்கள். இந்த ஆன்மீக படிப்பை தினமும் படிக்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் சொல்லித்தர வேண்டும். இரண்டாவது, நாம் பிராமணர்கள் உண்மையான வாய்வழி வம்சத்தினர் ஆவோம் என்ற பெருமிதம் எப்பொழுதும் இருக்கட்டும். நாம் கலியுக இரவிலிருந்து வெளியேறி பகலுக்கு வந்துள்ளோம். இது நன்மை செய்யக்கூடிய புருஷோத்தம யுகம். இதில் உங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம்.
ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும் கர்மத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. விளக்கம். மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் சங்கல்பம் மற்றும் கர்மம் சமமாக இருக்க வேண்டும். சங்கல்பம் மிக சிரேஷ்டமாக உள்ளது மற்றும் கர்மம் சங்கல்பத்திற்கு ஏற்றவாறு இல்லை என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்ல மாட்டார்கள். எனவே சோதனை செய்து பாருங்கள். உயர்ந்த சங்கல்பம் செய்கிறீர்கள் என்றால் அவை கர்மம் வரை வருகின்றனவா இல்லையா? மாஸ்டர் சர்வசக்திவானின் அடையாளம். எந்த சக்திக்கு எந்த சமயம் அவசியமோ அந்த சக்தி